கிறிஸ்தவரை மிகவும் பிரியமானவர்களே, 28/12/2020 உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படியா என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். அப்பா, என் தேவனுடைய நன்மைகள் அப்பா இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையுமே மாற்றுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்பும் 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 அப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக பாதுகாப்பிலே இவரை நீர் அழைத்து செல்லும்படி ஜெபிக்கிறேன். உடைய நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. உடைய கோலும் கைத்தடியும் இவரை தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13:2 அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, அன்பே உருவான தெய்வமாய் நீர் இருக்கிறபடினாலே உடைய அன்பு மாத்திரம் இவருடைய வாழ்க்கையை வழிநடத்தட்டும். சகலத்தையுமே ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாய் இவரை நீங்க மாற்றுங்கப்பா. உடைய நன்மை பார்க்கும்படியாக இவருடைய கண்களை திறந்தாலும் இவருடைய பேரை பெருமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் உடைய பொறுப்பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 28/12/2020 இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இந்திய தேசத்தில் நன்மையான இவங்களை நீங்க கட்டளையிடுங்கப்பா. தடைகள் எல்லாம் மாற்றுங்க. தெய்வீக கிருபையினாலும் மகிமையினாலும் அப்பா தேசத்தை நீ நிரப்பி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வத்தும்படி கிருபையினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா. தொற்று பரவாதபடி செய்யுங்கப்பா. எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து கேட்கிறேன்ப்பா. அதோடு இந்த தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்பதை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.